ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேலம் சமையல்ல சப்பாத்தி செய்யறோம். சப்பாத்தினா எல்லாரும் செய்யற சப்பாத்தி தான் நினைச்சுக்காதீங்க. இது ஸ்பெஷலா பண்ண போறோம். நெல்லிக்காய் சப்பாத்தி எப்படி ஸ்பெஷலா பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நெல்லிக்காய்ங்கிறது பொதுவா நம்ம ஏழைங்களோட ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதை வச்சு நம்ம எப்படி சப்பாத்தி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். வெரி ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. நம்ம இதில் கொஞ்சம் மசாலா ப்ளஸ் நெல்லிக்காய் அது மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ மாவுக்கு போதுமான அளவு. இப்போ அந்த நெல்லிக்காய் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் இதை தண்ணி ஊற்றி வேக வைக்கனாலும் வேக வைக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றுனீங்கன்னா சத்தெல்லாம் போயிடும். அது சப்பாத்தி மாவில் நம்ம பிசைஞ்சாலும் கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் இட்லி பாத்திரத்தில் டைரெக்டாக வேக வச்சுருக்கேன். இதுவே அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேக வைக்கணுனாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், நம்மளோட நெல்லிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நெல்லிக்காவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. நெல்லிக்காய் மட்டும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இருக்கட்டும். இப்போ நான் கோதுமை மாவை எடுத்துருக்கிறேன். நான் ஃபுல்லாகவே கோதுமை மாவாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மைதா மாவு வேணுனாலும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு சரிக்கு சமமாக தேவையான அளவு உப்பு, அப்புறமா சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் லாஸ்ட்டாக தனியாத்தூள் எதுக்கு போட்டோம்னா நம்ம காரம் போட்டதுனால நிறைய காரம் ஆயிடும். அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம தனியாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். இவ்வளோதாங்க இதோட ஸ்பெஷலு. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நான் சுடு தண்ணி சூடு பண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் வச்சுருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையும் போது தான் அது பருவம் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா அது நிறைய டைம் சப்பாத்தி போட்டு ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு தான் அது ஃபுல்லாக ஊற்றி அது பிசைகிறதுக்கு வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி பிசையும் போது நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால நமக்கு ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வீட்லேயே செஞ்ச நெய், அதனால் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் வீட்லேயே பால் எடுத்து வெண்ணெய் எடுத்து அதில் எப்படி நெய் செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். இது 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சிடலாம். நம்ம எப்போவுமே நார்மல் சப்பாத்தி போடும்போதே அப்படி தான், ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அப்புறமா எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி. மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக காயாமறதுக்காக எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று போட்டு வச்சிடலாம். இதை மூடி வச்சுருவோம். அப்புறமா எடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி உருட்ட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸிங்க. இது எவ்வளோ நல்லதுன்னா, நெல்லிக்காய் எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எப்பவும் நான் டெய்லி ஒரு ஆப்பிள்லாம் நம்மளால சாப்பிட முடியாது, எல்லோரும் சாப்பிட்ற மாதிரிக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நெல்லிக்காய் நமக்கு சீப்பாக கிடைக்கிறது. சந்தையெல்லாம் நிறைய கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சும்மா கொடுத்தோம்னா கடிச்சு கடிச்சு கீழே துப்பிடுவாங்க. நம்மளே வேலையெல்லாம் இருக்கும்போது சாப்பிட முடியாது, நமக்கே டைம் கிடைக்காது. இந்த மாதிரி டைமில் இது மாதிரி வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இந்த மாதிரி சப்பாத்தியில் ஆட் பண்ணி நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா அதோட முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த நெல்லிக்காய் சப்பாத்தி. அப்புறம் இந்த டேஸ்ட்டும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு
சும்மா சாதா சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சிடும். அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு சாப்பிட்லாம். நல்லா உருட்டிட்டு ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மிதமான இதில். கல் வந்துட்டு இது மாதிரி பழைய கல் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி போடுறதுக்கு, தோசை சுடுறதுக்கெல்லாம். நாங்கள் வந்து தோசை சுடுறதுக்கு தனியாக, சப்பாத்தி சுடுறதுக்கு தனியாக அந்த மாதிரி கல் வச்சுருக்குறோம். ஏன்னா ரெண்டு வராது, சப்பாத்தி போடுற கல்லில் தோசை வராது, அதனால் எல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பழைய கல் இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சுட்டு எடுக்கலாம், இல்லைன்னா கருகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்தினா எல்லாரும் செய்கிற சப்பாத்தி தானே நினைக்காதீங்க. நெல்லிக்காய் சப்பாத்தி, அது எப்படி ஸ்பெஷலாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய்ங்கிறது பொதுவாக நம்ம ஏழைகளோட ஆப்பிள்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேலம் சமையலில் புதுசாக ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது வந்து நெல்லிக்காய் சப்பாத்தி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. அங்கே வேலை பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேலம் சமையலில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் சப்பாத்தி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து நம்ம ஏழைகளோட ஆப்பிள் சொல்லுவாங்க. அதனால அதை வச்சு நம்ம ஸ்பெஷலான சப்பாத்தி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் அச்சு, அங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்ல மாட்டேங்க. பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி చారు కాయ అన్నీ వేసి కలిపెట్టి కొంచెం నాయనకి వచ్చాం, తాతకి వచ్చాం, హరీష్కి వచ్చాం, మాలినికి వచ్చాం, అందరికి చేద్దా నన్ను వస్తాయి, తేలి వస్తాయి, నన్ను వస్తాయి. பைக் சுட பாருங்க, நம்மளோட சுவையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.